الحمد لله بجميع محامده كلها ما علمت منها وما لم أعلم وعلى جميع نعمه كلها ما علمت منها وما لم أعلم عدد خلقه كلهم ما علمت منهم وما لم أعلم في كل وقت وحين الحمد لله الذي تواضع كل شيء لعظمته والحمد لله الذي ذل كل شيء لعزته والحمد لله الذي خضع كل شيء لملكه والحمد لله الذي استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه جزا الله عنا نبينا وسيدنا ومولانا خير الأنبياء والمرسلين محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما في علم الله ودوام ملك الله يا أصحاب الوقت أعيذوا بحكم نيابتي عن حكمكم சங்கை உருந்திய இந்த ரஜபுடைய முபாரக்கான மாதத்தில் நாட்களினுடைய தலையான வெள்ளிக்கிழமையுடைய நல்ல நாளில் இடங்களில் மிகச்சிறந்த அல்லாஹ்வினுடைய அருள் பொழிகிற அவனது இல்லத்தில் பிரார்த்தனைகள் எல்லாம் அங்கீகாரம் பெறுகிற அந்தஸ்தை அடைந்திருக்கிற இந்த உயரிய நல்ல பொழுதில் ஜும்மா எனும் கடமையை நிறைவேற்றும் முகமாக நம்மை எல்லாம் இங்கே சங்கமிக்க செய்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசப்படுகிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நமக்கு பயன்மிக்கதாகவும் அதன் வழி நடக்கவும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனது அதிகாரத்தில் அனைத்தையும் அவன் வைத்திருந்தாலும் அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை ஒரு நாளும் அவன் தவறாக பயன்படுத்தியது கிடையாது, பயன்படுத்த போவதும் கிடையாது. அவன் எந்த பொறுப்புகளை அவன் சுமந்திருக்கிறானோ அதில் அவன் ஒரு நாளும் வரம்பு மீறியதும் கிடையாது, வரம்பு மீறப் போவதும் கிடையாது. எடுத்த பொறுப்பை மிகச் சரியாக செலுத்தி முடிக்கிற வல்லமையும் ஆற்றலும் அவனிடம் இருக்கிறது என்பதை கடந்து அவனிடமே அனைத்தும் உட்பொதிந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமும் கூட. எனவேதான் அல்லாஹ் அதிகாரங்களை அதற்கு உரியவர்களிடம் மாத்திரமே கையளிக்க வேண்டும் என்று அவனுடைய அருள்மறை குர்ஆனின் வாயிலாக அவன் தெளிவுபடுத்தி காட்டுவான். அல்லாஹ் நமக்கு செய்யக்கூடிய உபதேசமாகவும் அல்லாஹ் நமக்கு இடக்கூடிய கட்டளையாகவும் இதை குறித்து அவன் தருகிற அந்த இறைமறை வாசகம் இப்படி சொல்லி காட்டும். சூரா அன்-நிசாவினுடைய 58வது ஆயத்து, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன்னல்லாஹ யஅமுருக்கும், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கட்டளையிடுகிறான். அவனுடைய ஏவல் இப்படி வருகிறது, அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா, நீங்க உங்ககிட்ட நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய அந்த ஒப்படைப்புகளை, அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும் என்று.
وَإِذَا حَكَمْتُمْ بَيْنَ النَّاسِ أَنْ تَحْكُمُوا بِالْعَدْلِ. நீங்கள் தீர்ப்பு செய்வதாக இருந்தால் நீதமாகவே தீர்ப்பு செய்ய வேண்டும் மக்களுக்கிடையில். இன்னல்லாஹ நிஅம்மா யஇதுக்கும் பிஹ் இன்னல்லாஹ கான ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ் தஆலா அவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் செவியேற்றுக் கொண்டிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அவன் கடைசியா தீர்ப்பு செய்வான். அவன் யாரிடத்தில் என்ன பொறுப்புகளை அவன் ஒப்படைக்கிறானோ அதை அவர்கள் சரியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அவன் சொல்கிறான் என்றால் அவன் சொல்வதற்கான தகுதியும் அருகதையும் அவனிடத்தில் இருக்கிறது. காரணம், அவன் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு. அவன்கிட்ட யாரும் பொறுப்பை கையளிக்க முடியாது. நாமெல்லாம் சேர்ந்து இவரை இன்று நாம் கடவுளாக எடுத்துக் கொள்வோமா என்று நாம எடுக்க முடியுமா என்றால் முடியாது. இன்று ஒவ்வொருவர்களும் கிடைக்கக்கூடிய பொருள்களையும் கிடைக்கும் வஸ்துக்களையும் எங்களுடைய கடவுள்கள் என்று நாங்கள் இவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் என்று தேர்ந்தெடுக்கக்கூடிய விதத்தில் அல்லாஹ் இருக்கிறானா என்றால் இல்லை. அவன் தீர்மானிக்கும் இடத்தில் இருக்கிறான். யார் யார் எந்த நிலை எப்படிப்பட்டவன் என்று அவன் முடிவு செய்யக்கூடிய நிலையில் இருக்கிறான். அனைத்தையும் படைத்தவன், அனைவர்களையும் உருவாக்கியவன் அவன்தான். அந்த தகுதிமிக்க அல்லாஹ் அதன் தகுதியோடு இருந்தவன் சொல்கிறான். அவன்கிட்ட எல்லா வல்லமையும் இருக்கு. அவன் வரம்பு மீறினால் கூட யாரும் அவனை எதிர்த்து கேட்க முடியாது. யாருக்கும் அந்த சக்தியும் கிடையாது. ஆனா அந்த வார்த்தை கூட அவன் பால் சேர்க்க முடியாத அளவுக்கு தன்னை அவன் பரிசுத்தமாக வைத்திருக்கிறான். அல்லாஹ்விற்கென்று தன்மைகளாக வாஜிபான தன்மைகள், முஹாலான தன்மைகள் என்று அல்லாஹ்விற்கு இருக்கிறது. அவனிடத்தில் அவசியமாக இருந்தாக வேண்டிய தன்மைகள் என்றும் அவனிடத்தில் இருக்கவே கூடாத தன்மைகள் என்றும். இதை அவன் பால் சேர்க்கவே முடியாது. அவன் அநீதக்காரனாக ஆக முடியுமா என்றால் ஒரு நாளும் அதை அவன் பால் சேர்க்க கூட முடியாது. சக்திகள் சிலதை இப்படி சொல்லி காட்டினால் புரியும் என்று நினைக்கிறேன். உணவில் எடுத்துக்கொள்ள முடியாத ஒன்றை இவன் இதை சாப்பிடுவானா என்று சிந்திக்க கூட முடியாது. உணவை இவன் சாப்பிடுவானா என்று நாம் சில உணவுகளை சிந்திக்கலாமே தவிர வஸ்துக்களை எல்லாம் உணவாக கருதி இதை சாப்பிடுவானா என்று சிந்திக்க முடியுமா என்றால் முடியாது. உதாரணத்திற்கு, இவர் மலம்லாம் சாப்பிடவே மாட்டாரு என்று சொல்ல முடியுமா? இவர் நரகளை சாப்பிட மாட்டார், அந்த நஜீஸை சாப்பிட மாட்டார் என்று சொல்ல முடியுமா? முதலில் அடுத்த கேள்வி பிறக்கும், அதை உணவில் சேர்த்தது யார்? சாப்பிட மாட்டார் என்று சொல்கிறாயே, சாப்பிட மாட்டார் என்றால் சாப்பிடுகிற வஸ்தா அது என்று கேட்பதை போன்று, கேட்பவருக்கு எப்படி கோபம் கொப்பளிக்குமோ அது மாதிரி அமானித மோசடி என்பது இறை சமூகத்தின் கோபத்தை கொப்பளிக்க வைக்கும். அது என்ன அமானித மோசடி? இறைவன் செய்ய மாட்டான் என்ன? அவனிடத்தில் அதுவே கிடையாது. அவன் நீதத்தை தவிர்த்து வேறு எந்த ஒன்றிலும் அவன் தலையிடுவது கிடையாது. எனவே தான் அவன் நமக்கு கட்டளை இடுகிறான். இன்னல்லாஹ யஅமுருக்கும். அல்லாஹுடைய கட்டளையும் அது, அவன் உபதேசமும் அது. இந்த நாட்டினுடைய 75வது குடியரசு தினத்தில் அடியெடுத்து வைத்து நகருகிறோம். மக்களுக்கான ஆட்சி பீடமாக இருக்க வேண்டும், அதற்காக தீர்மானிக்கப்பட்டதுதான் குடியரசு. குடிகள் எல்லாம் நிம்மதியோடு இருப்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த குடியரசு மக்கள் எல்லாம் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி உருவாக்கப்பட்டது குடியரசு. சுதந்திரம் கிடைத்ததின் பின்பு அமைக்கப்பட்டது. அந்த நாளை குடியரசாக கொண்டாடப்படுகிறது. இது அந்த நாள் என்ற அடையாளத்தை தாங்கி நிற்கிறது. அதற்கான கொண்டாட்டங்கள் நடைபெறுகிறதே தவிர உண்மை குடியரசாகவே காட்சியளிக்கிறதா? மக்கள் அனைவர்களும் சந்தோஷிக்கிறார்களா? நிம்மதி பெறுகிறார்களா? அமைதி பெறுகிறார்களா?
அவர்களுக்கிடையில் நீதங்கள் எல்லாம் பகிர்ந்தளிக்கப்படுகிறதா? ஏற்ற தாழ்வுகள் களையப்பட்டு எல்லாம் சமமாக்கப்படுகிறதா? ஆட்சியாளர்கள் அதை நோக்கித்தான் நகருகிறார்களா, அதில் தான் இருக்கிறார்களா என்று கேட்டால், மழலையின் இந்த அரசியல் குறித்த மழலை புரிதலோடு இருக்கக்கூடிய ஒருவன் கூட வாய் திறந்து சொல்வான், அது எங்க இருக்கு அப்படின்ட்டு. ஏற்ற தாழ்வுகள் களையப்படவில்லையே, நீதங்கள் பகிரப்படவில்லையே. அதன் எடுத்துக்காட்டுகளாக குடியரசு அதற்கு முன்பாக, அப்படி சற்று சில நாட்கள் முன்பாக சென்றால் கூட அநீதம் அல்லவா கோலோச்சி இருக்கிறது என்றல்லவா சொல்ல முடியும். அது எங்கே நீதம் நிலைக்கிறது? நேர்மைகள் எங்க இருக்கிறது? நீதத்தின் கூடாரமாக இருக்க வேண்டிய அந்த தகுதிமிக்க இடங்கள் கூட, அதன் வாய்கள் கூட நீதத்தை கூற மறுக்கிறது. உள்ளே சென்றால் கண்ணுக்கு நீதி தேவதை என்று ஒன்றை வைக்கப்பட்டு அதன் கண்களில் துணியை வைத்து கட்டப்பட்டிருக்கும். எதற்கு என்று கேட்டால், அறிவு சார்ந்த பெருமக்கள் சொல்வார்கள், பாரபட்சம் இல்லாமல் தீர்ப்பளிக்க வேண்டும் என்பதற்காக என்று. பாகுபாடு பாராமல் அங்கு நீதம் செலுத்தப்பட வேண்டும் என்பதற்காக அது கட்டப்பட்டிருக்கிறது என்பார்கள். இப்பொழுது அப்படியா? குருட்டுத்தனமாக வல்லவா என்ற நிலைக்கு மாறி நிற்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகிறது என்றால், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதற்காகவா இந்த மனித சமுதாயத்திற்கிடையில் அவன் இந்த அமானித பொறுப்புகளை ஒப்படைத்தான்? அவன் காட்டுகிற அதிகாரங்கள் எப்படி இருந்தது? அவன் ஒரு நாளும் நீதம் தவற மாட்டான். ஒமா ரப்புக பில்லல்லாமின் லில் அபீத் என்று அவன் தன்னை குறித்து சாட்சி பகருவான். அல்லாஹ் ஒரு நாளும் அநீதம் செய்யவே மாட்டான்னு சொல்லி அவன் அப்படித்தான் இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கிறான். அதனாலதான் கருப்பா இருந்தா கூட அவர்களுக்கும் அறிவின் முதிர்வுகளை கொடுத்து வைத்திருக்கிறான். கருப்புகள்லாம் அறிவு சரி வராதுன்னு மறுக்கப்படுகிற இந்த உலக அடிப்படையில் அவன் என்ன செய்யறான்? கருப்பா இருந்தா கூட அவங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கருப்பின் அடிமைகளை ஏற்றி அழகு பார்த்தார்கள். என் பெருமானார் அல்லாஹ்வின் வழி நின்று ஏத்தி விட்டாங்க. யார் ஏறுவது கஅபாவின் முகட்டின் மேலால் என்று. நமக்கு அந்த வாய்ப்பு வாய்க்கும் என்று உயரிய பெருமக்களாக அன்று கருதப்பட்ட சஹாபிகள் எல்லாம் நமக்குத்தான் அந்த வாய்ப்பு வாய்க்கும் என்று வாய் திறந்து பார்த்த பொழுது கூட பெருமானார் பிலாலை ஏறுங்கள் என்று அவர்களை ஏற்றிவிட்டார்கள் என்றால் அது அல்லாஹ்வினுடைய சுன்னத். நீதத்தை நிலைநாட்டுவது என்பது சுன்னத்துல்லாஹ், அல்லாஹ்வின் சுன்னத். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவ்வனே நிறைவேற்றியதால் அது சுன்னத்துர் ரசூலாகவும் அடையாளப்பட்டது. அல்லாஹ்வின் வழி நின்று அதை தழுவி நின்று அதில் கொஞ்சமும் எந்த விதமான சமரசமும் இல்லாமல் அந்த நீதத்தை சீராக நிறைவேற்றியதால், அமானிதத்தை சரியாக நிறைவேற்றியதால் அந்த நிறைவேற்றுதல் என்பதற்கு சுன்னத்துல்லாஹ் வ சுன்னத்து ரசூலில்லாஹ் என்ற அளவுக்கு அது மேலோங்கி நின்றது. இந்த அதிகாரத்தை சுமந்திருப்பவர்கள் அப்படி இருக்கிறார்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு பின்னால் கூட கலீஃபாக்களை அப்படித்தான் தேர்ந்தெடுக்க வைத்தார்கள். எம் பெருமானார் நாடி இருந்தால் அவர்கள் அடையாளப்படுத்தி அவர்கள் உத்தரவிட்டிருக்க முடியும், இவர்களை தேர்ந்தெடுங்கள் என்று. அப்படி இல்லை. மக்களே, நான் உங்களுக்கு சில செய்திகளோடு முடித்து விடுகிறேன், தேர்ந்தெடுக்கும் பொறுப்பை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். சுட்டிக்காட்டுதல் என்னது, தேர்ந்தெடுப்பது உங்கள் கரத்தில் உள்ளது என்று பெருமானார் சுட்டிக்காட்டினார்கள். நாள தேர்ந்தெடு, இவங்க தகுதியான ஆளு அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறைமுகமாக பல சுட்டுதல்களை பெருமானார் காட்டினார்கள். அதன் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுத்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற அந்த ஆளுமை மிக்க பெருமகனார் எம் பெருமானாரின் ரிசாலத்திற்கு பின்னால் ஒரு ஹலீஃபாவாக பரிணாமம் பெற முடிந்தது என்றால் அந்த அளவுக்கு அவர்களிடத்தில் தகுதி இருந்தது, தேர்ந்தெடுத்தார்கள். அதற்கடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று பெருமானார் ஏற்கனவே காட்டியதால் சஹாபிகளுக்கு இடையில் இருவர்களுக்குமான அந்தஸ்தில் கூட அவர்களால் பிரித்து பார்க்க முடியாத அளவிற்கு அவர்கள் மனங்கள் எல்லாம் இவர்களை குறித்து உள்வாங்கி வைத்திருந்ததால் அவர்களை ஈஸியா தேர்ந்தெடுக்க முடிஞ்சது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை.
அவருக்கு பின்னாலேயும் அதுக்கு அப்படித்தான் சுட்டி காட்டினாங்க. காந்தியினுடைய கனவு நாயகர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி ஒன்று அமைய வேண்டுமானால் நீதத்தை குறித்து நாம் தேட முனைகிற பொழுதெல்லாம் அத்தனை அறிஞர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து அது வேறு செய்தியாக சொல்லவே முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஸ்காலர்ஸ் இருந்தாலும் சரி, நீதம் என்று வந்து விட்டாலே அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகிற அளவிற்கு காந்தி, அதனால் தான் அவர் மெய்சிலிர்த்து போனார். அவர்களின் வரலாற்றை படித்து விட்டு இவ்வளவு நீதமான நபரா? ஆட்சி அதிகாரங்கள் பறந்து விரிந்து வியாபித்த பொழுது கூட அந்த ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான முன்னுதாரண புருஷராக வழிகாட்டியாக வந்து நிற்கிற அளவிற்கு தகுதி பெற்றவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சியை சுமந்தார்கள். ஆனால் அவர்களிடத்தில் ஏகத்துவத்தை அனைவர்கள் உள்ளங்களிலும் சேர்க்க வேண்டிய மகா பெரிய பொறுப்பு இருந்தது. வஹி வந்து கொண்டே இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குறைந்த காலங்களே கிடைத்தது. 2 ஆண்டுகள் தான் கிடைத்தது. சில விஷயங்களை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு அவர்களுடைய தலையில் பாரமாக இருந்தது. இன்று நம் கரங்களில் எல்லாம் தவழக்கூடிய இறைமறை குர்ஆனை ஒன்று சேர்த்து ஒழுங்குபடுத்தி தர வேண்டிய மகா பெரிய பொறுப்பை தோற்றுவித்தவர்கள் அவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெருமகனாரினுடைய மிகப்பெரிய தூண்டுகோளுக்கு பின்னால் 2 ஆண்டுகள் சொச்ச நாட்களை இருக்க முடிந்தது அவர்களால். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் பறந்து விரிந்து வியாபித்திருந்தது. இப்பொழுதுதான் அதிகாரங்கள் கையளிக்கப்படக்கூடிய சூழல்களுக்கெல்லாம் விதிகள் அவர்கள் தான் வகுத்துக் கொடுக்கிறார்கள். ஒரு ஆட்சியாளர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு எல்லைகளை அவர் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் அவர்களே ஆய்வு செய்கிறார்கள். அவர்களே களப்பணியாற்றுகிறார்கள். அவர்களே இறங்குகிறார்கள். எந்த ஆட்சியாளனாவது இன்று அவன் ரோட்டில் தனியாக நடந்து வர முடியுமா? ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் ஆட்சி காலத்தில் தனியாக ஒரு பெண் இரவு நேர நெடுநிசியில் நடந்து செல்ல முடியும் என்கின்ற அளவுக்கு நேர்மை நிலைத்திருந்தது. காரணம் என்ன? அவர்கள் அப்படி பயணித்தார்கள். இரவின் பொழுது தொடுகிற பொழுது தன்னை குறித்து கேள்வி கேட்பார்கள். என்ன உமரே, இன்று நீ செய்தது என்ன? இறைவனுக்காக நீ ஆற்றிய பணிகள் என்ன? இந்த சமூகத்தை சுமந்திருக்கக்கூடிய இந்த மக்களுக்காக நீர் ஆற்றிய பொறுப்பென்ன என்று தன்னை குறித்து தினம்தோறும் கேள்வி கேட்பார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவ்வளவு பெரிய நீதம். எதிலும் குறை வைத்து விடக்கூடாது என்பது அவர்களுடைய அபிலாஷை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தோழர் அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இப்படி சொன்னார்கள். அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லா தஸ்தமில்னி, என்னை நீங்கள் பயன்படுத்த கூடாதா? எனக்கு சில பொறுப்புகளை தரக்கூடாதா? ஒரு பொறுப்பை சுமப்பது ஆசை வைக்க வேண்டும். எதற்காக தெரியுமா? அப்படி ஆசை வைக்கிற பொழுது அந்த பொறுப்பை சுமந்து செயல்படுத்தினால் இன்னும் வீரியமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியுமே என்ற ஒற்றை நோக்கத்திற்காக, அதிலிருந்து லாபங்களை நாம் தனியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த இழி நோக்கத்திற்காக அல்ல, இவ்வளவு மோசமான அந்த சிந்தனைக்காக அல்ல. பொறுப்பை சுமந்தால் நாம் வசதி வாய்ப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் சிலதை வளைத்து போட்டுக்கொள்ள முடியும், சில வகைராக்களை கையகப்படுத்த முடியும் என்பதற்காக அல்ல. அதை செய்வதின் மூலமாக, அதன் மூலமாக இப்போ ஒரு பொறுப்பை சுமந்திருக்கக்கூடியவர்கள், இப்ப இந்த இறை இல்லங்கள் நிர்மாணிக்கப்படுகிறது என்றால் சிலர் பொறுப்பை சுமந்ததால், ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு குடும்பம் சீரோங்கி நிற்கிறது என்றால் அந்த குடும்பத்தின் தலைமை பொறுப்பை சுமந்ததால், ஒரு நிறுவனம் தலைந்தோங்கி நிற்கிறது என்றால் சீரான தலைமை அதை உள்வாங்கியதால், அது வியாபித்து போகிற பொழுது அதன் மூலமாக பயன்பெறக்கூடியவர்களின் பாக்கியங்கள் எல்லாம் இவருக்கு வந்து சேருமே, அதற்காக அதை விரிவடைய செய்து பயனடைய செய்வதற்காக ஒரு பொறுப்பை சுமக்கலாம்.
எதற்காக நீங்கள் பொறுப்பேற்க ஆசைப்படுகிறீர்கள் என்று கேட்டால் அவர் அதை விரிவடைய செய்யவும் அதன் மூலமாக பயன்களை பெறுவதற்காகவும் பலர்களை அந்த பயன்பெற பயனாளர்களாக கொண்டு வருவதற்காகவும் பொறுப்பேற்கலாம். ஆனா அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அந்த எண்ணத்துல தான் கேட்கிறாங்க, அல்லா தஸ்தஅமில்னி யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க பொறுப்பளிக்க கூடாதா, என்னை நீங்க பயன்படுத்த கூடாதா, நானும் அந்த பாக்கியத்திற்குள்ள நான் வருவேன் இல்லையா என்று அவர்கள் கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க இந்த அபூதர் அல் கிஃபாரி யாரு என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டார்கள் என்று அபூதர் அல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள். ஃபலரப பியதிஹி அலா மன்கிபைஹி, என் இரண்டு தோள் புஜங்களுக்கும் இடையில் உள்ள நெஞ்சில் பெருமானார் அவர்களின் முபாரக்கான கரத்தால் அப்படியே அடித்தார்கள். அடித்து விட்டு சொன்னார்கள், யா அபூதர், அபூதர் அவர்களே, இன்னக லஈஃபுன், நீங்க பலஹீனமான ஆளு. ஒரு பொறுப்பை சுமக்கிற பொழுது அதற்கு பலம் தேவை. நீங்க பலஹீனமான ஆளு. சாதாரணமா உங்களால் அந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற முடியாம போகலாம். ஏன்னா இந்த பொறுப்பு என்பது இன்னஹா அமானா, அது ஒரு அமானிதம். சாமானியமா நினைச்சிராதியாத. வ இன்னஹா யௌமல் கியாமத்தி ஹிஸ்யுன் வ நதாமா, பெரும்பாலும் இந்த பொறுப்பை சுமந்தவர்களுக்கு நாளை மறுமை நிலை எப்படி அமையும் என்றால் இழிவும் கைசேதமும் மாத்திரமே மிஞ்சும். பெரும்பான்மையை வைத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இல்லை என்றால் யார் பொறுப்பை சுமப்பது? பெரும்பாலும் இதுதான் நடக்க போகிறது. அபூதர், நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இந்த அமானிதத்தை சுமந்தவர்களின் நாளை மறுமை நிலை எப்படி வந்து நிற்கும் தெரியுமா? ஹிஸ்யுன் வ நதாமா, இழிவும் கைசேதமும், இதுதான் மிஞ்சி நிற்கும். அதனால உங்ககிட்ட நான் அந்த பொறுப்பை தர மாட்டேன். இல்லாமன் அகதஹா பிஹக்கிஹா, யார் அதை சரியாக நிறைவேற்றினார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் மாட்டிக்கொள்வார்கள். எனவே வேணாம், உங்களுக்கு வேணான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னிடத்தில் சொன்னார்கள் என்றார்கள். அப்போ ஒரு பொறுப்பை சுமத்தல், சஹாபிகளுக்கிடையில் பொறுப்பை சுமப்பதில் சில கட்டங்களில் அவர்கள் வார்த்தைகள் வேண்டுமானால் ஆசை வார்த்தையாக வெளியாகி இருக்கலாம். நம்மவர்களே சிலர்கள் அறிஞர்கள் என்ற போர்வையில் சஹாபிகளுக்கிடையிலும் பதவி ஆசை இருந்தது என்றெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறார்கள். அது தவறான ஒன்று. சஹாபிகளை நாம் அப்படி சொல்லக்கூடாது. இருக்கிறதா இல்லையா, நடந்ததா இல்லையா என்பதை உள்ளம் தோண்டி பார்க்கிற, ஊடுருவுக்கிற அதிகாரத்தையும் ஊடுருவி பார்க்கக்கூடிய அந்த அறிவையும் அல்லாஹ் நமக்கு தரல. வாளுக்கு பயந்து கலிமா சொன்ன ஒருவரை வெட்டிய தோழரை பார்த்து பெருமானார் கேட்டார்கள், அல்லாஹ் ஷகத்த கல்பா, உள்ளத்தை பிளந்து பார்த்தீரா, பயத்தினால் தான் அவர் மொழிந்தார் என்று. இப்படி கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை தர்பியத்து செய்தார்கள். அதனால சஹாபிகளை நாம் அப்படி சொல்லிடக்கூடாது. சஹாபாக்கள் அப்படி ஆசைப்பட்டார்கள், அப்படி நடந்து கொண்டார்கள் என்று நமது நாவுகள் பேசிவிடக் கூடாது. அப்படி ஒரு சமயம் நடக்காது அவர்கள் எண்ணம் சீராக இருந்திருக்குமேயானால், இதையாப்பா நீ சொல்லலன்னு அல்ல நம்மகிட்ட கேட்க மாட்டான். ரெண்டு பேரும் முரண்பட்டார்கள, அதையே நீ மக்கள்கிட்ட சொல்ல நல்லா கேட்க மாட்டான். தர்பியத்துக்காக சொல்லலாம். அது நீ ஐயாப்பா இதையாப்பா சொன்னேன்னு தான் கேட்பான். அவர்கள் உள்ளம் அப்படி இல்லாது போயிருந்தால் மாட்டக்கூடியவர்களாக நாம் ஆகிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உதாரணத்திற்கு பாருங்கள், அல்லாஹ் சொல்கிறான், அத்தீஉல்லாஹ வ அத்தீஉர் ரசூல வலா தனாஸஉ. எல்லாருக்குமான கட்டளை அது. நீங்கள் அல்லாஹ்விற்கு அடிபணிந்து நடந்து கொள்ளுங்கள், ரசூலுக்கு அடிபணிந்து நடந்து கொள்ளுங்கள், நீங்கள் முரண்பட்டு விடாதீர்கள். முரண்பட்டு விடாதீர்கள் வந்துருச்சு. அப்படி முரண்பட்டு விட்டால் என்ன வாய்க்கும்? அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஃப்ஷலு, பலகீனப்பட்டு போய்விடுவீர்கள். இன்னைக்கு அதுதான் இஸ்லாமிய சாம்ராஜ்ய ஹிலாஃபத்தினுடைய அந்த வரலாற்று சுவடுகளை எடுத்து படியுங்கள். எவ்வளவு காலங்கள் நீண்டு வந்தது, வந்ததில் எங்கெல்லாம் பலகீனப்பட்டு போனது என்றெல்லாம் பாருங்கள். நாம் ஏன் அடிமைப்பட்டு போய் கிடக்கிறோம் என்பதையெல்லாம் அதனுடைய விழாவாரியான வாசிப்பிற்கு பின்னால் தெரிய வரும். இதான் காரணம். உங்களுடைய அந்த பலம் போய்விடும்.
அதனால் அதனால் நீங்க எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? வஸ்பிரு, பொறுமை செய்யுங்களே. இன்று நம்மிடத்தில் இல்லாத குணமாக போய்விட்டது. இல்லம் முதற்கொண்டு மஹல்லாக்களிலும் நாடுகளிலும் எங்கேயும் பொறுமை இல்லாத ஒரு சூழல் உருவாகிவிட்டது. தலாக்கும் ஃபசுகும் அதிகரித்ததற்கான அடிப்படை காரணமும் இதுதான், பொறுமை இல்லை. வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாத பிள்ளைகளாக போய்விட்டார்கள். இவ்வளவு பெரிய எல்லா சிக்கல்களும், இயக்கத்தின் பிரிவுகள், எத்தனை பிரிவுகளை இந்த இயக்கம் சந்தித்திருக்கிறது, இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாம் என்ன? பொறுமை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ராத்து சலாசில் என்கின்ற அந்த போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறார்கள். அப்படி அனுப்பிய போர்க்களத்தில் சில 100 பேர்களை மாத்திரம் அனுப்புகிறார்கள். அந்த எதிரிகள் அங்க பார்த்தோம்னா அவங்க வியாபித்திருக்கிறாங்க. இந்த படை அதை எதிர்கொள்ள போதுமாகாது என்பதை உணர்ந்து கொண்டு உடனே தகவல் அனுப்புகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இப்படிப்பட்ட நிலைமை, களம் இறங்க முடியாத சூழல், அவ்வளவு வலிமையாக அவர்கள் இருக்கிறார்கள் எண்ணிக்கையில், என்ன செய்வது? சூழலை புரிந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே ஒரு படை, இன்னொரு படையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தலைமையில் அனுப்பி வைக்கிறார்கள். அங்கு ஒரு பெரும் படை நிற்கிறது. நீங்கள் ஏற்கனவே சென்றிருக்கிற அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுவின் படைக்கு துணையாக செல்ல வேண்டும், நீங்க போங்கோ என்று இவர்களை இந்த படைக்கான தளபதியாக உங்களை நியமிக்கிறேன். இன்று நம்மிடம் காணாது போன ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், ஒரு சிறு பயணமாக ஆனாலும் அதில் ஒரு தலைமையை தேர்ந்தெடுங்கள் என்பார்கள். சின்ன பயணம், அது முடிந்து விடும். இங்கே போய் அங்க சேர்ந்துட்டா முடிஞ்சிடும், எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் வர்றதா இருந்தா முடிஞ்சிடும். பயணம் எவ்வளவு நாள் நீடிக்க போகிறது? அதற்கே ஒரு தலைமை வேண்டும் என்றார்கள். ஆனால் நமது இல்லத்தில் ஒரு தலைமை இருக்கிறதா? நாம் கண்ட பெருமக்கள் பழையவர்களிடத்தில் அது இருந்தது. ஒரு இல்லத்தில் தலைமை இருந்தது. அவங்க சொல்ல கேட்டு எல்லாரும் நடந்துகிட்டாங்க, அமைதியானாங்க. அவங்க வாயை திறந்தால் சில நேரங்களில் அது முரண்பட்டு இருந்தால் கூட, அநீதமாக தெரிந்தால் கூட, அவங்க சொல்லிட்டாங்கல்ல, போங்கப்பா வாய்மொழி போங்க அப்படின்னு களைத்து விடக்கூடிய சூழல் இருந்தது. முரண்பாடு இருக்கும், எல்லாத்திலும் இருக்கும், மனிதர்கள் தானே. ஆனால் ஒரு தலைமைக்கு கீழால் கட்டுப்படுகிற அந்த மரபு என்பது இஸ்லாத்தின் அடிப்படை மரபு. ஒற்றை தலைமையான அல்லாஹ்வை தான் நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவன் சொன்னதால் தூதரை நாம் சரியாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த இருவர்களின் வழிகாட்டுதலுக்கு பின்னால் நாம் யாரை அங்கீகரிக்க வேண்டும் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ள தலைமை இருக்கா? இருக்கணும். இருந்தால் அந்த வீடு உருப்படும், அந்த வீடு பிரச்சனை இல்லாம பயணிக்கும், அந்த வீட்டுக்குள்ள சிக்கல் எதுக வராது. அவங்க சொல்லிட்டாங்க, நாம எல்லாம் சேர்ந்து செய்யணும், வீட்டுக்குள்ள நம்ம பண்ணணும், பையத்தை செய்யணும். வீட்டுக்குள்ளால் நமது குடும்பம் எவ்வளவு இருக்கிறது அதை ஒன்று கூட்டி வைத்து, இப்ப நாம யார தலைமையா வச்சுக்கலாம், இவங்களை வச்சுக்கலாமா, சரி அவங்க சொல்ற மாதிரி கேட்கலாமா, அது யாராக இருக்கட்டும், சரி அவங்க வயதுல அனுபவத்துல அறிவுல முதிர்ந்தவர்கள், அவர்களை வச்சு இவர்களின் தலைமைக்கு நாம் எல்லாம் கட்டுப்படலாமா என்று ஒரு நிறுவனத்தை நடத்த முனைகிற பொழுது எம்டின்னு வைக்கிறது இல்லையா? அவர் இடுகிற ஆணைக்கு, உத்தரவுக்கு அதற்கு கீழாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் கட்டுப்படுவதில்லையா? ஒரு நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்திற்கும் அதனுடைய முதிர்வுக்கும் அவர் இருந்தால் தான் சரி வரும் என்று, அதே இல்லாத எம்டி இல்லாத நிறுவனத்தை எவனாவது நடத்த நான் முனைகிறேன்னு சொன்னா அவன்கிட்ட ஒப்படைப்போமா? அவனை நம்பி காசு முதல் போடுவோமா? சிறிது லாபத்தை பார்க்கக்கூடிய இதற்கு இப்படி என்றால் நமது குடும்பத்திற்கு ஒரு தலைமை தேவை இல்லையா? ஏன் வைப்பதில்லை? எல்லாம் ஈகோ. நான் என்ன அவருக்கு கட்டுப்படுவது, அவர் என்ன சொல்வது, அதெல்லாம் பழைய கேஸ், அதெல்லாம் ஒண்ணும் விளங்காது. இப்ப உள்ள சூழல் அவருக்கு என்ன புரிய போகுது? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உள்ளத்திற்குள்ளால் அந்த தருணத்தில் எழுகிற சிந்தைகளும் எண்ணங்களும் அது நாம் உதிர்க்க செய்வதல்ல, அல்லாஹ் நமது உள்ளத்தில் போடுகிற ஒன்று என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த
அந்த உள்ளத்தில் உதிக்கக்கூடிய ஒன்று அந்த தருணத்தில் சரியாக உதித்து விட வேண்டும். அப்படி உதிக்க செய்வது அல்லாஹ். எப்பொழுது அதை சரியாக உதிக்க செய்வான் என்றால், நாம் அவனுக்கு கட்டுப்பட்டால் உள்ளத்தை எவன் வசம் யார் கையில் வைத்திருக்கிறானோ அவன் சரியாக அந்த உள்ளத்திற்குள்ளால் ஆளுமை செலுத்துவான். இந்த சிந்தனைகள் சில கட்டங்களில் வேலை செய்யாது. திடீரென்று பிறக்கிற ஒளிகளுக்கு சிந்தனை சம்பந்தம் இல்லாமல் போய்விடும். இறுதி நேரத்தில் களிமா எவன் நாவில் வரும்? அரபு தெரிந்தவன் நாவிலா? அழகிய குரலில் இறைமறை ஓதியவன் நாவிலா? இறைமறை ஹதீசுகளை பொருள்களோடு சொல்லக்கூடிய அறிஞரின் நாவிலா? இல்லை இல்லை, ஒன்றும் அறியாது இருந்த ஊமையாக இருந்த வேதை மகனுக்கு கூட உள்ளம் சீராக இருந்தால் அவன் மௌத்தாகிற நேரத்தில் அவன் நாவு களிமாவை உச்சரித்து விடும். அறிஞர்களின் நாவுகள் கூட தடுமாறி போய்விடும் உள்ளம் சீர்கெட்டிருந்தால். அதைத்தான் சரிபடுத்த வேண்டும், அதைத்தான் சீர்படுத்த வேண்டும். இல்லத்திற்குள் ஒரு தலைமை அவசியம். இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் படையை அனுப்பி வைத்தார்கள் அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஆளுமையின் தலைமையில். அது சின்ன படை. அதற்கடுத்து ஒரு பெரும்படை அனுப்பப்படுகிறது செய்தனா அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு தலைமையில். இவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க நீங்கள் செல்லுங்கள் என்று பெரும்படையின் தலைவராக அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். களம் காண இருவர்களும் முனைகிற பொழுது முரண்பாடு அங்கே வந்து நிற்கிறது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு தலைமையாக இருந்து செயல்படுவேன் என்று. மக்களில் சிலர்கள் நீங்க இருங்க, ஆனா இப்ப வந்த அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் எங்கட தலைவருங்கிறாங்க. இவங்களோட பெரும்படை வந்துச்சு இல்லையா, இவங்க தான் எங்கட தலைவர் அப்படிங்கிறாங்க. தாத்து ஸலாசிலில் நடைபெறுகிறது. இருவர்களும் வாதங்களை முன்வைக்கிறார்கள். இது பதவி மீது கொண்ட மோகமா, அதன் மீது கொண்ட வெறியா, அதன் மீது கொண்ட ஆசையா? எதற்கு தலைமை? களமிறங்கி கழுத்தை கொடுப்பதற்கா சண்டையிடுகிறார்கள்? யார் தலைமை ஏற்கிறார்களோ அவர்கள் களமிறங்க வேண்டுமே, அதற்கா சண்டை எடுக்கிறார்கள். யாரு முதல்ல கழுத்தை கொடுக்க, யாரை இதுல சண்டை போட்டு இருப்பாங்களா? அதுல ஏதாவது சொத்தித்து வருது, காசு ஈசு வருது, அள்ளி குவிக்கலாம்னா பிரச்சனை இல்லை. விடமாட்டேங்கிறாங்க. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு நான் தான் தலைமையாக இருப்பேங்கிறாங்க. இந்த படை வெல்லுமேயானால் அது யார் தலைமையில் வென்றது என்று இறை சமூகம் என்னை பேச வேண்டுமே என்று வருகிறார்கள். என் கண்மணியான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த போருக்கான முதல் படையாக அனுப்பினார்களே, யாரை அனுப்பினார்கள்? என்னை தானே அனுப்பினார்கள். என் பெருமானாரின் வாக்கை நான் கடைசி வரை சுமப்பேன், அதை ஏற்று நடப்பேன் என்கிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இரண்டாவது கொண்டு வந்த படை பெரும்படை. அந்த பெரும்படை இந்த சிறுபடை அதற்குள்ளால் தானே வரும். எனவே பெரும்படையின் தலைமையை என்னிடம் தானே கொடுத்தார்கள். எனவே இதற்கான தலைமையை நான் ஏற்கிறேனே என்று அவர்கள் வேண்டுகிறார்கள். மக்களுக்கிடையிலேயும் மாறுபட்ட கருத்துகள் வருகிறது. அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இல்லை இல்லை, இதற்கு நான் தான் பொறுப்பு. அடிப்படை காரணம் பெருமானார் என்னை நியமித்தார்கள், அந்த நியமிப்பிற்கு நான் இருப்பேன் என்பதும் அல்லாஹ்விடத்தில் தனக்கான ஒரு அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதும் ஏதோ ஒரு ரகசிய காரணம் நல்லது தூக்கி நிற்க முடியும். இன்னைக்கு நம்ம கிட்ட தலைமையே இல்லாம போயிடுச்சு, எல்லாம் தவிச்சு நிக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சு. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஆளுமை மிக்க தலைவர் சாமானிய தலைவர் அல்ல. வந்து வந்து கேட்பார்கள், உள்ளே புகுந்து கேட்பார்கள். திடீரென்று ஒரு பெண்மணியிடம் கேட்கிறார்கள், மாபாலுக்கும் உமர், உமரை பற்றி உன் நிலை என்ன, உன் சொல் என்ன, உன் கூற்று என்ன? நாளை அவர்களிடத்தில் தானே, இந்த குடிமக்களிடத்தில் தானே குடி ஆடுகிற அந்த தலைவனை குறித்து விசாரிக்கப்படும். தன்னை குறித்து தான் விசாரிப்பார்கள், பிறரிடத்தில் தன்னை குறித்து தானே விசாரிக்கிறார்கள். அவர்கள் தன்னை அடையாளப்படுத்தாமல். அன்று மீடியா இல்லாத காலம் இல்லையா, அதனால் ஆள் யாருன்னு தெரியாதுல்ல. இன்னைக்கு ஒண்ணுமே ஒண்ணுத்துக்கும் உதவாதவனை கூட மீடியா தன்னைய அப்படியே காட்டிருது, இவன் தான் பெரியவன் சொல்லிக்கிட்டு. ஆளுமை மிக்க நபர்களை அடையாளம் இல்லாமலே ஆக்கி விடுகிறது. அன்னைக்கு யாருன்னு தெரியாது, உமரதிகள் யாருன்னு தெரியாது, நேரா போறாங்க,
போன உடனே அப்படியே பார்த்தா அந்த பெண்மணி யாருன்னே வழங்கல்ல. என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறேன். உமரை பத்தி என்ன சொல்றீங்க? யாரு உமரு? ஆள்றாரு, நாட்டு ஆள்றாருல, அவருக்கு ஒன்னும் கிடைக்காம போகட்டும், அவருக்கு ஒன்னும் கிடைக்காம போகட்டும், லா ஜஸாஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கூலியே கொடுக்காம ஆக்கட்டும், கடுமையான வார்த்தையை சொல்லிடுறாங்க. அதிர்ந்து போன உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னம்மா இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தையை சொல்றீங்களே, என்னம்மான்னு கேட்டாங்க. ஆமா, இதுவரைக்கும் எனக்கு அந்த அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு தீனார் கிடைச்சிருக்கா? என் பசிப்பட்டினி அவருக்கு தெரியுமா? என் கஷ்டம் அவருக்கு புரியுமா? என் சங்கடம் அவருக்கு தெரியுமா? எவ்வளவு நாள நான் வறுமையில வாடிக்கிட்டு இருக்கிறேன்னு தெரியுமா? கேட்ட உடனே அழுது போய் விட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. கொஞ்சம் இருமா, இன்னும் வாரேன்னு சொல்லிக்கிட்டு நேரா போனாங்க. நீண்ட நெடிய சம்பவம். நேரா போனாங்க. நேரா அவன்கிட்ட அந்த அரசாங்க ஹசானாவை சுமந்திருக்கும் பணியாளரிடம் சொன்னார்கள், இவ்வளவு இதெல்லாம் தூக்கிய முதுகல வையின்னு சொன்னாங்க, சில பொருள் குவியல்களை எடுத்துக்கொண்டு. அவர் சொல்கிறார், இல்லை இல்லை நாங்கள் சுமந்து வருகிறோம், இல்லை இல்லை என் முதுகில் வை, இல்லை இல்லை உங்கள் முதுகில் வைக்க மாட்டோம், நாங்க தான் சுமப்போம். உமராகிய அமீர் கட்டளை இடுகிறேன். அவருக்கு தெரியும் இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று. உமராகிய அமீர் கட்டளை இடுறேன், என் முதுகுல தூக்கி வை. இல்ல எனக்கு தாங்கலன்னு ஒரே வார்த்தையில சொன்னாங்க, நாளைக்கு அல்லாஹ்ட்ட நீ எனக்காக என் பாவத்தை சுமப்பாயா, நீ வை என் முதுகில் என்றார்கள். சுமந்து கொண்டு வருகிறார்கள். அந்த முதுமை பெண்ணிடம் முன்னால் வைக்கிறார்கள். அந்த பெண் பேசிக் கொண்டிருந்த உரையாடலுக்கு இடையில், அந்த பெண் சொன்ன கடுமையான வார்த்தைகளுக்கு இடையில் உமர் ரலியல்லாஹு அந்த நடவடிக்கை அந்த பெண்ணிடத்தில் ஒரு கரிசனை ஏற்படுத்துகிறது. இறுதியாக இதை பார்க்க அந்த நேரத்தில் அங்கே வருகை தந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு என்ற இரண்டு தோழர்கள் பார்த்துவிட்டு, அமீருல் மோமினீன் என்ன நீங்க இங்கன்னு கேட்கிறாங்க. அந்த கிழவி ஆடி போய்விட்டாள். அந்த முதும்பெண் ஆடி போய்விட்டாள். அமீரா, நீங்க தான் உமரான்னாங்க. மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பேசிட்டேன். நாங்க இல்ல இல்ல சரியா தான் நீங்க பேசுனீங்க. ஏன்னா அவங்க சரியா தான் அந்த பெண்மணி பேசினாங்க. நுட்பமான, அவ சாதாரண ஒரு குடியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் தான், ஆனால் அவளிடத்தில் நுட்பமான அறிவு இருந்தது. உமர் ரலியல்லாஹு தான் அங்கிருந்தும் அறிவை கொள்ளை அடித்துக் கொள்கிறார்கள். ஏன்னா எம்மா நீ இங்க எங்கேயோ ஒரு மூலையில உட்கார்ந்து இருக்கிற, உன்னை பத்தி உமருக்கு என்னமா தெரியும் என்று உமர் ரலியல்லாஹு என்ற அந்த அறிவு சுரங்கம் கேட்கிறது. ஆனால் படிப்பறிவு இல்லாத ஏழ்மையில் வாடுகிற ஓரத்தில் இருக்கிற அந்த முதுமை பெண்மணி ஒரு அறிவை கொப்பளிக்கிறாள். எப்படி தெரியுமா? இங்கு இருக்கக்கூடிய ஒரு தன்னுடைய குடிக்கு கீழால் இருக்கக்கூடிய ஒரு தாயின் ஒரு மக்களின் ஒரு நிலை குறித்து அறியாது இருந்தால் அவர் ஏன் இந்த இடத்தையும் ஆட்சிக்கு கீழால் கொண்டு வர வேண்டும்? இதுவும் என்னுடைய அதிகாரத்திற்கு கீழால் உள்ள இடம் என்று ஏன் அவர் ஏன் அப்படி அதிகாரத்தை சுமக்க வேண்டும் என்று அவள் கேட்ட கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு புதிய அத்தியாயத்தை கொடுத்தது. ஆட்சியாளர் ஏதாவது ஒரு ஏரியாவை தன்னுடைய வகைராக்குள்ளால் வளைக்கிறார், கொண்டு வருகிறார் என்றால் அதையும் கவனிக்க முடிந்தால் மாத்திரமே கொண்டு வர வேண்டும். இல்லை என்றால் அத்தோடு அவருக்கு எவ்வளவு முடியுமோ அத்தோடு சுருக்கிக் கொள்ள வேண்டும். இங்க அமீருல் மோமினீன் ஆடி போன அந்த தாய் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்ற பொழுது, இல்லை இல்லை நான் தான் மன்னிப்பு கேட்க தகுதியானவன். அவர்கள் அப்படி தன்னை தாழ்த்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஆள் அல்லவா குடியாள வேண்டும். ஒரு தடவை அப்படித்தான் தூக்கி வையுங்கிறாங்க, மறுக்கிறாங்க. இல்ல இல்ல நான் அடிமையை விட்டு அனுப்புறேங்கிறாங்க. மன்னஅபது மின்னி, என்னை விட எவன் அடிமை என்று கேட்டார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. என்னை விட யாராச்சும் அடிமை இருக்கிறான்னா? யாரிடம் இருந்து அவர்கள் பெற்ற இந்த அறிவு சுனை? அண்டலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இருந்து இல்லையா? மன் செய்யிதுக்கும் என்று ஒரு கூட்டத்தினுடைய நடுவில் சுழண்டு சுழண்டு விறகை பொறுக்கிக் கொண்டு வந்து சேகரித்துக் கொண்டிருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திட்ட தெரியாத ஒருவர் வந்து இந்த கூட்டத்தின் தலைவர் யார் என்று கேட்கிறார். மன் செய்யிதுக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹாதிமுஹு, நாங்க இந்த கூட்டத்துக்கு பணி செய்யக்கூடிய ஆள் தான் தலைவன். நாங்க இந்த கூட்டத்திற்கு மாத்திரமல்ல, உலகத்தில் எந்த கூட்டத்திற்கும் ஒருவன் தலைமை தாங்க முடியும் என்றால் அவன் யார் அருகதை உடையவன் தெரியுமா? அவனுக்கான குவாலிபிகேஷன் என்ன தெரியுமா? அத்தனை பணிவிடைகளையும் சிறமேற்கொண்டு செய்ய எவன் தகுதி படைத்தவனோ அவனை தலைமைக்கு தகுதி படைத்தவன் ஆவான்.
இங்க உமரதி எல்லாம் உடனே பிடிச்சாங்க. எம்மா சீதேவி, நல்லாதாம்மா நீங்க சொன்னியோ, நான் தாமா தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கம்மான்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியுடைய அந்த வார்த்தைகளை பதிவு செய்கிறார்கள். எம்மா இதுல நீ உன்னுடைய கையெழுத்தை மட்டும் போட்டு தந்துருமா அப்படின்னு கேட்கிறாங்க. உமர் என்கிட்ட சரியா நடந்துகிட்டாரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எழுதி தருவியான்னு கேட்கிறாங்க. எழுதி வாங்கினார்கள். எதற்கு? எடுத்து அப்படியே காட்டி மக்களிடத்தில் பேரு அடுத்த ஓட்டுக்கு பரப்பதற்கா? இல்ல இல்ல, இதை அப்படியே வைத்துக் கொண்டு தன் மகனிடத்தில் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். இந்த பொருள்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது, கொஞ்சம் தான் இருக்கு உங்க வீட்டுல, அதுல இந்த கடிதமும் இருக்கிறது. அப்துல்லா, இந்த கடிதத்தை நான் வஃபாத்தாகிற பொழுது என் கஃனோடு சேர்த்து வைக்க வேண்டும் என்றார்கள். நாளை இறை சமூகத்தில் எனக்கு இது அல்லாஹ்விடத்தில் என்னை பரிந்துரை செய்யும் என்றார். எவ்வளவு பெரிய வார்த்தை அது! இவர்கள் அல்லவா தகுதி உடையவர்கள். இவர்களைத்தான் காந்தி கனவாக கண்டார். இப்படிப்பட்ட ஆள் அல்லவா வர வேண்டும் என்று, என் ஆட்சி இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டார். குடியரசு அப்படி இருக்கிறதா? அல்லாஹ் நமது நாட்டை பாதுகாப்பானாக, எல்லா நாட்டு மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அதிகாரங்கள் தான் கோலோச்சி நிற்கிறதே தவிர நீதங்கள் எல்லாம் எட்டா கனிகளாக காணல் நீராக போய்க் கொண்டிருக்கிற இன்றைய காலத்தில் உண்மை குடியரசாக அல்லாஹ் நமது தாய் திருநாட்டின் குடியரசை அல்லாஹ் பரிணமிக்க செய்வானா. நமது நாட்டில் எல்லா மக்களும், பள்ளின மக்களும் பண்போடும் பாசத்தோடும் சகோதர வாஞ்சைகளோடும் நிம்மதியோடும் இரத்தம் சிந்தாத உத்வேக எண்ணத்தோடும் வாழ்வதற்கான வழிகளை அல்லாஹ் நமது கண்களுக்கு முன்னால் காட்டி அருள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, வாசலில் நுழைகிற பொழுதே தெரிந்திருக்கும், அதனுடைய பணிகள் துவங்கிவிட்டது. பழுதான அந்த இடத்தை சரி செய்ய வேண்டிய, சீர்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த நிர்வாகத்திற்கு இருக்கிறது. அதை அவர்கள் சுமந்து செய்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் ஏற்கனவே சொன்னதை போன்று உங்கள் ஒவ்வொருவர்களின் ஒத்துழைப்புகளும் அதற்கு அவசியம். நாளை அதற்காக எனது பங்களிப்பும் இருந்திருக்கிறது. அது எவ்வளவு வேண்டுமானாலும் உங்கள் மனம் விரும்பியதாக இருக்கலாம். ஆனால் ஒரு சிறு தொகையேனும் என் பங்கு அதில் சேரவில்லை என்று நாம் அதை சொல்லிவிடாமல், என் பங்கும் அதில் இருக்கிறது. நாளை மறுமை எப்படி உமரதியெல்லாம் சின்ன சின்னதை செஞ்சா கூட நாளைக்கு அல்லாட்ட நான் இதை வச்சு நான் அல்லாட்ட நான் தப்பிச்சிருவேன் சொன்ன மாதிரி, நாம் இறையில்ல பணிகளுக்கு நாம் கொடுக்கிற அந்த தொகைகள் கூட நாளை மறுமையில் நம்மை ஈடேற்றப்படுத்த உதவும். எனவே அதற்கான உங்களது பங்களிப்புகளை நீங்கள் தாராளமாக செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது செல்வ செழிப்புகளிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான், நமது குடும்பங்களிலும் அல்லாஹ் பரக்கத்து செய்வான். அல்லாஹ் நமது பொருளாதாரங்களை அவன் உகந்த வழியில் அதை செலவாகுவதற்கு அல்லாஹ் எல்லா வகையிலும் நமக்கு துணை செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அந்த பள்ளியில வெளியில அந்த துண்டு வச்சிருக்கிறாங்களாம், அது நமது பள்ளியினுடைய சார்பாகத்தான் அந்த துண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நீங்க பள்ளியில வளமே இங்க போடுறது இருக்குல்ல, அதை உண்டியல்ல போடுங்க. உங்களுடைய பங்களிப்புகளை துண்டில் செலுத்துங்கள். இல்லை என்றால் பிறகு நீங்கள் அதை ஒப்படையுங்கள். அல்லாஹ் அருள் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.